ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு இல்லாத உடனடி இட்லி சாம்பார் நம்ம இன்றைக்கி செய்யலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூட தண்ணி ஊற்றி கடலை மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியான இட்லி சாம்பார் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள்.